பஞ்சாரப்பேட்டை. மசூர் தால் மா கோஸ்ட் அப்படித்தான் இந்த ரெசிபியோட பேரு. இன்னைக்கு இந்த அஞ்சரப்பட்டி ஷோ மூலியமாக ஒரு சுவையான டிஷ் பண்ண போறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னா பீர்க்கங்காய் சட்னி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக் ஆச்சாரி மட்டன். கத்திரிக்காய் பொடித்தூவல். ஹாய் அண்ட் வெல்கம் டு a flavorful episode of அஞ்சரைப்பட்டி. எப்பவுமே புதுவிதமான சமையலோட நாங்க உங்களை சந்திக்க வந்துட்டு இருக்கோம். நாம சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பாசி கியூசின்ல இருந்து எடுத்த ரெசிபியோட நான் வெஜிடேரியன் டிஷ். இது வந்து மட்டன் அண்ட் தால் காம்பினேஷன். ஸோ மசூர் தால் மா கோஸ்ட் அப்படித்தான் இந்த ரெசிபியோட பேரு. மட்டன் காம்பினேஷன்ல பண்ற இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்கிரியன்ஸ் தேவையா இருக்குன்னு பார்ப்போம். மட்டன், மைசூர் பருப்பு, பூண்டு, கரம் மசாலா, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், சீரகம், கடுகு, மஞ்சள் தூள். ஸோ சமையல் ஆரம்பிப்போம். இது வந்து நம்ம குக்கர்லயே சமைக்கலாம். ஸோ ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னா அது பாசி கியூசின்ல இது வந்தது. இதனால சிம்பிளா ஒரு குக்கர்லயே முடிக்கக்கூடிய ஒரு டேஸ்டியான டிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுக்கணும். வெங்காயம் கட் பண்ணிட்டு தின் ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் நம்ம வந்து தக்காளி தேவை. தக்காளியும் பச்சை மிளகாய் காரத்துக்கு. அது இல்லாமல் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸில் வந்து பாசி மசாலா, அதாவது இந்த கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், இது பெருங்காயத்தூள், இதெல்லாம் வந்து பாசி மசாலான்னு சொல்லி தனியாகவே நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். பட் இன்னைக்கு வந்து நான் இதுலேயே அப்படி தாளித்து வைக்கிறேன். பட் உங்களுக்கு வேணும்னா இந்த பாசி மசாலா ரெடி பண்ணி தனியாக ஃப்ரிட்ஜில் கூட ரெடி பண்ணி வைக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம். இந்த குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பாசி சாம்பார் மசாலா அப்படின்ற ஒரு பேரில் மசாலா, பட் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, மஞ்சள் தூள், இத்தனையும் வந்து ஆயிலில் ஹீட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம். சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், நல்லா ஒரு ஸ்மெல். இதில் அந்த ஸ்பைசஸ் வந்து ஜீரகம், கடுகு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஸ்பைசஸ் தான். இப்போ இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட போகிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இத்தனையும் போட்டு அந்த ரா ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல், பச்சை வாசனை எல்லாம் நல்லா போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாசி ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் வந்து நான் வெஜிடேரியன் சீ ஃபுட்டாக இருந்தாலும் ஃபிஷ், மட்டன் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
பட் கம்பைன் பண்ணி, அதாவது மட்டன் அண்ட் பொட்டேட்டோ இல்லை தால், அந்த மாதிரி வெஜிடேரியன் காம்பினேஷன்ஸில் நிறைய நான் வெஜிடேரியன் ரெசிபிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இதோடைய காரத்துக்கு பச்சை மிளகாய், அதையும் கட் பண்ணி குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். இதோட கரம் மசாலா, நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே சேர்ந்த கரம் மசாலா ஒரு 100 டீஸ்பூன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வெங்காயம், தக்காளி, மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு உப்பை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் 100 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இது ஒரு ப்ரௌன் கலரில் வந்துச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற மட்டன் இதில் ஆட் பண்ணுவோம். நம்ம வந்து கொஞ்சம் சோக் பண்ணி வச்சிருக்கிற இந்த மைசூர் தால் மா கோஸ்ட். கோஸ்ட்னா மட்டன், மசூர் தால்னா மைசூர் பருப்பு. ஸோ இப்போ பருப்பும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக அந்த வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இது ஒரு கிரேவி ஃபார்மேட் தான். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ விசில் விட வேண்டியது. ஸோ மட்டன் அந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கின பிறகு அதோட சேர்த்து மசூர் தாலும் ஆட் பண்ணியாச்சு. குக்கரில் 4-5 விசில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். விசில் வந்த பிறகு நம்ம இந்த தால் கொஞ்சமாக எடுத்து அந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மேஷ் பண்ணி வச்சாச்சுன்னா ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரீகேப் பாருங்கள். ஒரு குக்கரில் ஆயில் வச்சுட்டு சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு இத்தனையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கரம் மசாலா இத்தனையும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு கழுவி வச்சிருக்க மட்டன் அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு மைசூர் பருப்பு சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தா காலா மசூர் டால்மா கோஸ்ட் ரெடி. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் ஷெஃப் தீனா. இன்னைக்கு இந்த அஞ்சரைப்பட்டி ஷோ மூலியமாக ஒரு சுவையான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னா பீர்க்கங்காய் சட்னி. அதாவது இந்த பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட ஸ்பெஷல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாமா? பீர்க்கங்காய், கடுகு, வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த பீர்க்கங்காயை வந்து நான் வந்து பீல் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கார்னர்லாம் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வீட்டில் நமக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இந்த ஸ்கின் பீல் பண்ணும்போது கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நைட்டில் பீல் பண்ணுறத விட இன்னும் பீலை வச்சு பீல் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பீல் பண்ணும்போது நல்லா பீல் பண்ணிடணும். அது சுத்தமாக அந்த மேல் தோலை எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் சட்னி செய்யும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக கசப்பு வரும் அந்த தோல் இருந்ததுன்னா.
ஸோ அதனால தான் நல்லா பீல் பண்ணிடலாம். இப்போ நல்லா பீல் பண்ணி எடுத்துருக்கோம். இது என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா 1/2 கட் பண்ணி நம்ம இந்த பீர்க்கங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். முக்கியமாக வந்து இந்த சட்னி செய்யும்போது இந்த வெஜிடபிள் எப்படி செக் பண்ணணும் கேட்டிங்கன்னா, காய் உள்ள வெதற்கு பார்த்தீங்கன்னா அது முத்தலாகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சட்னி செய்யும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் இலச்சா, அதாவது பிஞ்சாக இருக்கணும். பிஞ்சாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் விதையோடு கட் பண்ணி நம்ம சட்னி செய்யலாம். கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபைன் சாப்லாம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இந்த டிஷ் பண்ணுற அளவுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு பிறகு நம்ம இந்த ஆனியன், கார்லிக் இதெல்லாம் வந்து கட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ரஃப்பாக கட் பண்ணால் போதும். நம்ம வீட்டில் வந்து ஆனியன் டொமேட்டோ சட்னி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது இந்த மேல் பகுதி எடுத்துருங்க, ஏன்னா தண்டு இருந்தால் நல்லா இருக்காது சட்னிக்கலாம். இப்போது ஆனியன் கட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு காரத்துக்கு நீங்கள் க்ரீன் சில்லி இதை ஆட் பண்ணலாம். சில பேர் வந்து ரெட் சில்லி போடுவாங்க, ஆனால் ரெட் சில்லி வந்து வெயில் சீசனில் போட்டால் அந்தளவுக்கு ரொம்ப காரம் அதிகமாகும். அதனால் வந்து பச்சை மிளகாய் காரத்தை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த இஞ்சி முக்கியமாக நீங்கள் ஸ்கின்னோட போடலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. ரஃப் கட்டிங் பண்ணியிருக்கேன். இதோட 2 ஒயிட் ஆஃப் சாரி. இப்போது இந்த பீர்க்கங்காய் சட்னிக்கு தேவையானதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு எப்படி குக் பண்ணுறது காமிக்கிறேன். இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. முக்கியமாக வந்து இந்த வெயில் சீசன்லாம் வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து நீங்கள் வீட்டில் டெய்லியும் பண்ணலாம். ஏங்கிட்ட உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. அதாவது டாட்டாக வர்றது, அதுக்கு பிறகு இந்த பிம்பிள்ஸ் பார்த்தீங்களா, அந்த டைமில் நிறைய பேர் பிம்பிள்ஸ் வரும். அந்த டைமில் டெய்லியும் பீர்க்கங்காய் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது இந்த சட்னியை வதக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிடுவோம். அதுக்கு பிறகு வெங்காயம், இந்த பீர்க்கங்காய் போட்டு குக் பண்ணலாம். காரத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் வதக்கியிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சட்னியில் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, புளியை வந்து முழு புளி வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. அது ஆப்ஷன். உங்களுக்கு அந்த லைட்டாக புளிப்பு காரம் அப்படி வேணும்னா அந்த டைமில் கொஞ்சம் புளியை வந்து இதில் ஆட் பண்ணலாம். நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு நம்ம இந்த பீர்க்கங்காயை வெஜிடபிளை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த காயை வந்து இந்த நான்ஸ்டிக் பேனில், அதாவது நான்ஸ்டிக் பேனில் வீட்டில் நமக்கு எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம் கேட்டிங்கன்னா, அந்த காயோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்கோசம் தான் நம்ம இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த சட்னி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வாட்டரை அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கு பிறகு நம்ம அரைக்கணும். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறேன்.
இப்போ இந்த வெஜிடபிள் நல்லா குக் பண்ண பிறகு நம்ம வந்து மிக்ஸில் போட்டு அரைக்கலாம். அரைக்கிறது முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும், அதுக்கு பிறகு நம்ம அரைச்சலாம். ஏன்னா டைரெக்டாக போட்டாலும் உங்களுக்கு அந்த சட்னி வந்து கெட்டு போயிடும், அது இல்லாமல் மிக்ஸியும் வீணாக போயிடும். நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணும், அதாவது இன்றைக்கி குக் பண்ணுறது வந்து நாளைக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா கைப்படாமல் அரைச்சி எடுத்துருங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு பிறகு நம்ம அரைக்க போகிறோம். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி வேண்டாம், கொஞ்சம் ஒரு ரவுண்டு அரைக்க விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த தண்ணி வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள், இதில் தண்ணியை நம்ம ஆட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போது இந்த சட்னிக்கு கொஞ்சம் தாளிப்பு போட போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி தாளிப்பு போடுறோமோ அதே மாதிரி தான். ஒன்றால் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை தாளித்து இந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த சட்னி பண்ணும்போது முக்கியமாக வந்து உப்பு ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். நம்ம வதக்கிறோம் பார்த்தீங்களா, வதக்கும் போதே நம்ம சால்ட்டு போட்டால் தான் வந்து உங்களுக்கு அந்த வெஜிடபிளோட உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான சட்னி, எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி பண்ணுறது. இப்போது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் புளிப்பு அப்படி வேணும் கேட்டிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக புளியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிடலாம். சில பேர் சீரகம் போடுவாங்க, சீரகம் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வேண்டாம். நான் பேசிக்கான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பீர்க்கங்காய் சட்னியை இதில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா குக் பண்ணுறோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சில் பண்ணி ஒரு 2 நாள், அதாவது இன்றைக்கி அரைச்சிங்கன்னா நாளைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போது இந்த மாதிரி தாளிப்பு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம், அதாவது 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் அதிகமான குக் பண்ண வேண்டாம், லைட்டாக குக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தாளிப்போட அந்த ஃப்ளேவர், அந்த வாசனை இருந்தால் தான் வந்து நமக்கு சட்னி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, சின்ன இந்த கப்பில் சேஞ்ச் பண்ணிடலாம். வீட்டில் நம்ம மக்கள் இருக்கும்போது, வீட்டில் வேறு நம்ம பசங்களோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கும்போது அந்த டைமில் இந்த மாதிரி விதவிதமாக சட்னியாக ட்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா வீட்டில் போர் அடிச்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த தேங்காய் சட்னியும் இல்லை வெங்காய தக்காளி இல்லை பருப்பு சட்னி, இந்த 3 தான் செய்வாங்க மேக்ஸிமம். காய்கறி பேஸ் பண்ணி எந்த ஒரு சட்னியும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த பீர்க்கங்காய் பதில் கேரட்டும் போடலாம், பீன்ஸ் போடலாம், பீட்ரூட் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாமா. ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பண்ணுவீங்க. நான்ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் சூடான பிறகு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிங்க. வதக்கி முடிச்ச பிறகு வெங்காயத்தையும் போடுங்க. வெங்காயத்தை போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்க. சோத்தே பண்ணி முடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீர்க்கங்காய் இதில் போட்டு லைட்டாக சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு திருப்பி நல்லா குக் பண்ணுங்க. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இன்னும் ட்ரை பண்ணி சீல் பண்ணி அரைச்சிங்கன்னா இந்த பீர்க்கங்காய் சட்னி ஆகிடும். அதுக்கு பிறகு இன்னொரு நான்ஸ்டிக் பண்ணல கொஞ்சமாக ஆயில், கடுகு, கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இந்த பீர்க்கங்காய் சட்னி ரெடி. ஏன்னாங்க இப்போ இந்த பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த மாதிரி புது புது வெஜிடபிள்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஆசைத்துங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான டிஷ் செஞ்சுக்கிறேன். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye bye, take care. வெல்கம் டு அஞ்சரை பெட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக் ஆச்சாரி மட்டன். அந்த ஆச்சாரி மட்டன் பின்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம ரெசிபியோட சேர்த்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன், ஜிஞ்சர், கார்லிக், ஜீரா, சோம், ஜிஞ்சலி ஆயில், மஸ்டர்ட் சீட்ஸ், கொரியாண்டர், salt, whole red chili, cloves, chili powder, turmeric powder, fenugreek seeds, onion, tomato. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மட்டன் குக்காக ரொம்ப டைம் ஆகுன்றதுனால அதை குக்கரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ பேசிக்லி இப்போ உள்ள கேட்டல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டபுள் ஒயிட் ப்ராய்லர் கோழி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு. மட்டன் இது வரைக்கும் அந்த மாதிரி வரல.
ஸோ இட்ஸ் ஸ்டில் கன்சிடர் ஆஸ் அ ஹெல்த்தி ஃபுட், எஸ்பெஷலி இந்தியாவில். எப்படி ஒரு ஆர்கானிக் ஃபுட், ஆர்கானிக் மீட் சொல்கிறாங்களோ, நம்ம இந்தியாவில் உள்ள மட்டன் எல்லாமே ஆர்கானிக்னே சொல்லலாம். பிகாஸ் அதுக்கு வந்து ஃபார்மேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அது பச்சை இலை தழையில் சாப்பிட்டு வளர்கிறதுனால அது ஸ்டில் ஆர்கானிக். மேபி இன் ஃபியூச்சரில் வந்து எப்படி நம்மளுக்கு ஒயிட்ல கோழி கிடைக்குதோ அந்த மாதிரி மட்டன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈவன் இந்த ஆஸ்திரேலியன் லேம் ரேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சு அந்த லேம்ஸ் எல்லாம் வந்து இந்தியா ப்ளஸ் எல்லா வேர்ல்டுக்கும் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லேம்ஸில் இருக்கிறத ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அவங்க கொடுக்குற ஃபீடே சாப்பிட்டு வளரக்கூடியதுனால ப்ரோட்டீன் வேல்யூ இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்தியன் கேட்டல் அப்படி கிடையாது. கேட்டல் இந்த சென்ஸ் கால்நடைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ இப்போ இந்த ஆடுலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னென்ன இது பண்ணி சாப்பிட்டு வளருதோ அந்த மாதிரி தான் வளருது. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மும் வராதனால ஸ்டில் இட்ஸ் ஹெல்தி. ஸோ இதில் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் அந்த மட்டனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. அண்ட் இந்த மட்டன் இந்த மாதிரி பாயில் பண்ண பார்த்து இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளேவர் சேர்க்கறதுக்காக ப்ளஸ் அதோடைய டெக்ஸ்சர் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் ப்ளஸ் அந்த இப்போ மட்டன் வெறும் பிளாண்டாக வெந்துச்சுன்னா அதில் உள்ள எதுவுமே டேஸ்ட் இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் கார்லிக் இதில் போட்டிருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக ஒரு 2 கிளவ். ஸோ இதில் கிராம்பு ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு பியூர் சவுத் இந்தியன் ஸ்டைலில் வேணும், கொஞ்சம் வந்து தால் டைப்பில் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் தால் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பியூர் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால அதில் நான் வேறு எதுவும் சேர்க்கல. ஸோ இதை ஆன் பண்ணி நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மட்டன் குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு ட்ரை மசாலாஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ பேசிக்லி இந்த ரேஞ்சில் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அந்த ரேஞ்சை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மசாலாஸ் நான் எதுவுமே ரெடிமேட் மசாலாஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை, நானே ஒரு மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் சில்லிஸ் ஃபஸ்ட்டு, இது எல்லாமே ட்ரை ரோஸ்டிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் அதை பவுடர் மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ இதில் சில்லி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் ஜீரா ப்ளஸ் சோம்பு. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராயில் பண்ண பார்த்தீங்கன்னாவும் இது உள்ளே இருக்க ஃப்ளேவர்லாம் ரொம்ப நம்ம அது ப்ரெக்யூர் பண்ண பார்த்து கொஞ்சம் ட்ரை ஆகி அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கும். இந்த மாதிரி ஹீட்டில் நம்ம லைட்டாக அதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ண பார்த்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அதுலேருந்து வெளியில் வந்து நல்லாவே ஒரு ஃப்ளேவர் நீங்கள் சாத்தே பண்ண பார்த்தே கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் அடிக்க பார்த்து அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கிரேவிக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். இது கூட கொஞ்சமாக ஃபெனுக்ரிக் சீட்ஸ், ஒரு 2 கிளவ். கிளவ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஸ்பைஸ். ஸோ ஆட் பண்ண பார்த்து கொஞ்சம் பார்த்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட் சீட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மசாலாஸையும் போட்டு இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா க்ராக்கல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் இன்னொரு மசாலாஸை ஆட் பண்ண போகிறோம். மீன்ஸ் அது ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை போட்டு சாத்தே பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு ரெஸ்ட் விட போகிறேன் கொஞ்சம் நேரம். பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எப்படி உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா அதை பார்த்தீங்களா, கடுகு போட்டதுக்கப்புறமும் கிராக்கில் ஆகிட்டே இருக்கும். இந்த கிராக்கில் ஆகிட்டே இருக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்கள் மசாலாஸ் நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு, ட்ரை ரோஸ்டிங் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக நல்லா ட்ரை ரோஸ்டிங் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நெக்ஸ்ட் நான் இதுக்கு தேவையான லைக் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் லைக் ஆனியன் டொமேட்டோலாம் போட்டு அது ஒரு மசாலா மாதிரி சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஸோ பேசிக்லி இதேமாதிரி ஆனியன் கார்லிக் பேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, கண்டிப்பாக வந்து கடையில் வந்து ஆனியன் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வேறு எந்த வழியுமே இல்லை, கண்டிப்பாக அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம எவ்வளோ அரைக்க போகிறோம், கம்மியாக தான் அரைக்க போகிறோம். ஸோ வீட்லேயே நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தட் வில் பி பெஸ்ட். ஸோ இதனால நான் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறேன்றதுனால ஃபுல்லாக ஒன்றும் ஃபைன்ஸாக பண்ண போகிறதில்ல, ஒரு ரஃபாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு நான் சாத்தே பண்ண போகிறேன். ஏன்னா என்னையோ நம்ம அதை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் மோஸ்ட்லி எல்லா நம்ம இந்தியன் ஃபுட்லேயும் ஒரு கீ ரோலாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி த டேஸ்ட் ஆஃப் த டிஷ், இதோடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ, மெடிசன் வேல்யூலாம் ரொம்பவே அதிகம். இதை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்டில் யூ கேன் ஸ்கிப் லாட் ஆஃப் டிசீசஸ்.
சும்மா ஒன்றும் பாதியமாக ரஃபாக கட் பண்ணிட்டா போதும். ஏன்னா இதை நம்ம சாத்தே பண்ணி பேஸ்ட் தான் அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்ம ரஃபாக சாப் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம அதை வந்து பேனில் போட்டு சாத்தே பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். பேசிக்லி இந்த மாதிரி கரீஸ் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் நீங்கள் சைமல்டேனியஸாக வேலை செஞ்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் ஜிஞ்சலி ஆயில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் கூட சரி வீட்டில் மோஸ்ட்லி வந்து பாம் ஆயில் பண்ணுறோம். திட் ஹேஸ் அ நியூட்ரிட்டிவ் வேல்யூ. பட் இந்த மாதிரி யூனிக் ஆயில், இந்த மாதிரி நம்ம சிசமி ஆயில் ப்ளஸ் வந்து ஜிஞ்சலி ஆயில், அது இல்லாமல் இன்னும் நிறைய ஆயில்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறோம். பட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் மெடிசினல் வேல்யூ. அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குக்கிங்கில் இன்கார்பரேட் பண்ண பார்த்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கார்லிக், அப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்து இதை சேர்த்து ஒரு பியூரி மாதிரி அரைக்க போகிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நீங்கள் இதை கொஞ்சம் பேஷன்ஸியாக சாத்தே பண்ணணும். இல்லைனா வந்து பேர்ன் ஆகிடும், இல்லைனா சாத்தே ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நல்லா ரா ஃப்ளேவர்லாம் போய்ட்டு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோவை சேர்க்குறேன். ஸோ டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, நேரம் நம்ம மட்டன் வெந்துட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை காற்றுலாம் எவாப்ரேட் அளவு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ மட்டன் ஆல்மோஸ்ட் வெந்துச்சு. அது ப்ரெஷர் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ அது கொஞ்சம் கோல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா சாத்தியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கொஞ்சம் கொரியாண்டர் சேர்க்குறோம். இது நல்லா சேர்ந்து லைட்டாக வேகணுன்றதுக்காக இந்த மட்டன் பாயில் பண்ண வாட்டரை கொஞ்சம் சேர்க்குறோம். இது நல்லா குக் ஆன உடனே இதை கோல் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாத்தே பண்ண வச்சதுல ட்ரை இன்க்ரீடியன்ட் இதையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நம்ம மட்டனை ஃபினிஷ் பண்ணிடலாம். தக்காளிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதே பிளேட்டில் வந்து நம்ம இந்த மசாலாவையும் போட்டு கொஞ்சம் கோல்ட் ஆனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஹாட் டு ஹாட் அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜார் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ மேக் ஷுர் கொஞ்சம் கோல்ட் ஆனதுக்கப்புறம் அரைங்க. ஸோ நம்ம மட்டன் வெந்துடுச்சு. இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கோல்ட் ஆனோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மட்டன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சர் நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். போட்டு லைட்டாக ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாத்தே பண்ணி வச்சுருக்க மீதி மசாலாஸை போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சாத்தே பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சு மீதி ப்ராசஸை ஆரம்பிச்சிக்கலாம். கடாயை எடுத்து நம்ம வச்சுருக்க மசாலாவை கொஞ்சம் ஆயில் விட்டு சாத்தே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்து மட்டன் சேர்த்தா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மசாலாஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்னவே நம்ம ப்ராயில் பண்ணி குக் பண்ணி போட்டிருந்தாலும் கொஞ்சம் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்டர், ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டனை சேர்க்க போகிறோம். இந்த ஜாரில் கொஞ்சம் அந்த மட்டன் வாட்டர் நம்ம பாயில் பண்ணதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு லைட்டாக ஒரு ஓட்டி இதில் நம்ம ஊற்றிட போகிறோம். ஸோ இந்த மசாலாஸ்லாம் இதில் போயிடும். ஆல்ரெடி இது ஸ்பைஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இது ரா ஃப்ளேவர் போகிற டைமிங்கில் நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் நிறைய போட்டு அதையும் நீங்கள் சேர்த்து குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்தா சரியாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு டர்மரிக் பவுடர், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்.
பார்த்தீங்கன்னா ரிச் ஆச்சார் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்க்குறோம். ப்ளஸ் அந்த வாட்டர் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு, ஏன்னா ரொம்ப நீங்கள் சேர்த்து திடீர்னு வாட்டரி ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணி ஆயில் ஊஸ் அவுட் ஆகி ப்ளஸ் நம்ம போட்ட சில்லி பவுடர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட் கலரில் வரும். ஸோ அது கொஞ்சம் நேரம் நீங்கள் பேஷன்ஸியாக குக் பண்ணணும். மசாலா போட்ட உடனே நீங்கள் திடீர்னு மட்டனை போட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலர் வராது. ஸோ நீங்கள் போட்ட சில்லி பவுடர் எல்லாமே ஆயிலேருந்து ஊஸ் அவுட் ஆகி அந்த ஆயில் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மட்டனை போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிச் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நம்ம மட்டன் ஒரு கொதி வந்தோடனே ஆல்ரெடி நம்ம மட்டன் பாயில் ஆனது தான். ஸோ இது நம்ம வந்து பாயில் பண்ணணும் இல்லை வேக வைக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ இது ஆல்மோஸ்ட் டன். ஸோ ஒரு ஆச்சாரின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஆப்டான ஒரு கலர் இப்போ வந்திருக்கு. ஸோ அது மோஸ்ட்லி இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணோன்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். இது எப்படி செஞ்சோன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஆச்சாரி மட்டனுக்கு முதல்ல மட்டனை பாயில் பண்ணிக்கிறோம். இன்னொரு பேனில் ரெட் லாங் சில்லி, ஜீரா, மஸ்டர்ட் சீட்ஸ், ஃபெனுக்ரிக் சீட்ஸ், க்ளவ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறோம். நல்லா அது ட்ரை பவுடர் ஆனதுக்கப்புறம் சைடில் எடுத்து வச்சுக்கிறோம். அதே பேனில் சிஞ்சிலி ஆயில் விட்டு அது கூட ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணுறோம். அது நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறம் அது கூட டொமேட்டோவையும் போட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து ப்ளஸ் மட்டன் ஸ்டாக்கையும் சேர்த்து கொஞ்சம் கொரியாண்டரையும் சேர்த்து அது நல்லா சாத்தே ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பவுடர் கூடயே சேர்த்து எடுத்து வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ண பார்த்து அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை அதில் போட்டு தேவையான அளவுக்கு அந்த மட்டன் வாட்டரை விட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம ஆச்சாரி மட்டன் ரெடி. இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன். இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப வேலை இல்லாத ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ஒரு டிஷ்ஷு பார்க்க போகிறோம். இதற்கு பெயர் கத்திரிக்காய் பொடித்தூவல். கத்திரிக்காய் பொடித்தூவலுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? 6 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தனியா, வெந்தயம் 1/2 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன சைஸ் தக்காளி, சிறு வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, உப்பு, அனாச்சிப்பூ, காஞ்ச மிளகா 4 வேணும். இப்போ கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் எப்போவுமே உங்களுக்கு வந்து தண்ணி விட்டுக்கும், அதனால தண்ணி விட்டு பண்ண வேண்டாம். பட் கட் பண்ணும்போது கருத்து போகும், அதனால கொஞ்சம் தண்ணியில் போட்டு கட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். அதாவது இந்த கத்திரிக்காவை வந்து வதக்கணுன்றது கணக்கு, அதனால ஒரு 90%க்கு வதக்க தான் போகிறோம். ஒரு 10% கொஞ்சம் இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து நான் எடுத்துருக்கிறதுல பாதி கத்திரிக்காயில் கொஞ்சம் வேற இருக்குது, பாதி கத்திரிக்காயில் வேற இல்லை. சரி, எல்லாமே வேற உள்ளதாக கிடச்சிடுச்சு பாருங்கள். இதில் வேற இல்லை, எல்லாமே வேற உள்ளதாக கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி அதை வதக்கிட்டு 1 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் உப்பை போட்டு நல்லா வதங்கணும். பட் ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் உப்பு போட்டு அடுப்பை சின்னதாக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு மூடி வைக்கலாம். கத்திரிக்காய்க்கு ஒரு உப்பு வேணும். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்கிறோமே அது 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து அது 1 டேபிள் ஸ்பூன்,
4 காஞ்ச மிளகாய், ஜீரகம் 1 டீஸ்பூனு, இந்த அனாசிப்பூ சொன்னேனே இது வந்து நமக்கு இப்போ நான் பண்ணுற இந்த 6 கத்திரிக்காய்க்கு இது ரொம்ப ஸ்மெல் இருக்கும், அதனால 2 போதும். கொத்தமல்லி வர 1 டீஸ்பூன், வெடிக்குது. எப்பவுமே இந்த மாதிரி வரட்டா வறுக்கும்போது முக்காவாசி பாக்கியெல்லாம் வெந்துடும். இந்த கடலை பருப்பு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து இப்படி கொடுத்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹீட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் நல்லா வறுந்து போகும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் குறகுறன்னு தான் அரைச்சிக்கணும், மெய்யை அரைக்க வேண்டாம். மெய்யை அரைக்க வேண்டாம்னு சொல்லும்போது இந்த காஞ்ச மிளகா, இந்த அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் அடியில் போடுங்க. அடி எப்போவுமே ஃபாஸ்ட்டாக பொடிஞ்சிரும். இதெல்லாம் கொஞ்சம் பொடிய வேண்டிய சமாச்சாரங்கள், அதனால் இது அடியில் இருக்கட்டும். அப்படி உங்களுக்கு நல்ல குறகுறன்னு வேணும்னா இது ஒரு ஓட்டுங்க. அதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா ஒரு சும்மா 2 வாட்டி சுற்றினாக்கா உங்களுக்கு அந்த குறகுறப்பு கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை இப்படி போட்டுறேன். போட்டுட்டு நான் வெறும் காஞ்ச மிளகாயும் இந்த அன்னாச்சி பூவும் தான் போட்டிருக்கேன். இப்போ போட்டு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி 1-2 அந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் 1-2 இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த மிச்சதுகளை போட பாருங்க, இந்த அன்னாச்சி பூவோட ஸ்மெல்லு. அன்னாச்சி பூ கேர்ஃபுல்லாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க. இப்போ இதை குறகுறப்பாக அரைக்கணும்னு வரும்போது அந்த மாதிரி அரைச்சி உடனே எடுக்கலாம், உடனே ஸ்டாப் பண்ணலாம். இல்லை ரிவர்ஸில் போங்க, எண்ணெய் வச்சுக்கோங்க. அடுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தை மெதுவாக போடுங்க. நல்லா வதங்கணும். எப்பவுமே இந்த சிறு வெங்காயம் அழகாக வதக்கி இப்படி அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி. அப்போ என்னென்னா ஒரு பக்கம் காந்து போய் ஒரு பக்கம் வேகாமல் அந்த மாதிரி இருக்காது. அதே சமயம் எல்லா பக்கமும் அழகாக அந்த லைட்டு பிங்க் வரும். அது பிறகு கொஞ்சம் ஒரு டல் பிங்க் வரும். அந்த டல் பிங்க் வரும்போது இந்த தக்காளியை போட்டு வதக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியை இப்படி போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், இந்த மசாலா இருக்கு இல்லையா, இதை இதில் தூவிடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கை தான், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க 1 டீஸ்பூன். சில பேர் வதக்கும் போதே ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குவாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த கத்திரிக்காயும் போட்டு எல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸாவது மூடி வைக்க போகிறோம். அதனால அந்த சூடும் எண்ணெயும் பட்டு இஞ்சி பூண்டு அது அந்த வேகல் அது ஒன்று. இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனையும் போகும், அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எண்ணெயோட இந்த கத்திரிக்காயும் போடுங்க. இப்போ இந்த பேன் போட்டுக்கோங்க, இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கங்க, கொஞ்சம் ஜஸ்ட் தெளிச்சுக்கங்க. தெளிச்சு உப்பு போட்டுருங்க. என்ன தேவையோ அந்த உப்பு. அடுப்பு பெருசா வச்சுட்டு இப்போ இந்த உப்பு எல்லாம், தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், மசாலாக்கள், மிளகுத்தூள் எல்லாமே ஒரு 2 மினிட்ஸுக்கு மூடி வைங்க. எதுக்காகன்னா 2 மினிட்ஸ் நம்ம அப்படி மூடி வைக்கும்போது என்ன ஆகுது, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம தண்ணி இப்போ வெறும் தெளிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோம். அந்த தண்ணி விடுறதுல ஏன்னா தக்காளி கொஞ்சம் கூட வேகணும், அது இந்த மாதிரி மூடி வைக்கணும். கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்துருச்சு, இனிமேல் வெந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ண அப்புறம் இனிமேல் அது குழையாது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சோம்னா அந்த எல்லாம் சேர்ந்துக்கும், இந்த வாட்டர் எல்லாத்தோடையும் போய் மிக்ஸ் ஆகி ஒரு அந்த உப்பும் எல்லாத்துலேயும் போய் இறங்கணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்கணும். எஸ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. டேஸ்ட் பண்ணிடுவேன். நான் நிறுத்துறேன். இப்போ ஒரு பீஸ் கத்திரிக்காய், ஒரு பீஸ் தக்காளி, ஒரு பீஸ் வெங்காயம், மசாலா எல்லாமா சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ்னால் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த குறகுறப்பாக அரைச்சது என்னமோ இந்த வேர்க்கடலையை வறுத்து முறுமுறுன்னு சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஒரு அவ்வளோ நல்லா இருக்கு. கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய், குட் குவாலிட்டி. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, தக்காளி காரம் சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் பொடித்துவல் ஒரு ரீகேப் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை போட்டு ஒரு வதக்கி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ஜீரகம், கொத்தமல்லி வேற இது எல்லாமா சேர்த்து நல்லா வரட்டாக வறுத்துக்கோங்க. அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிஞ்சு பொரியட்டும். சிறு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அதை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை மேலே ஃபஸ்ட்டு தூவுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுங்க, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி போடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடுங்க. கத்திரிக்காய் வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி தெளிங்க. உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்து போடுங்க. அடுப்பை பெருசாக வச்சு நல்ல ஒரு வதக்குங்க. கத்திரிக்காய் பொடித்துவல் ரெடி. இன்றைக்கி கத்திரிக்காய் பொடித்துவல் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிஜமாக சொல்கிறேன், 10 மினிட்ஸ் 12 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஒன்லி திங் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, பிஞ்சான கத்திரிக்காய் வாங்கணும், சின்ன சிறு வெங்காயம் எடுக்கணும், பழமான தக்காளி எடுக்கணும், இவ்வளவு தான். பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த முறை அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில் இதே மாதிரி டேஸ்டியான சிம்பிளான ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். உங்கள் அனுராதா கிருஷ்ணமூர்த்தி.